வானம் எவ்வளவு விரிந்து கிடக்கிறதோ அந்த அளவுக்கு பூமியும் விரிந்து கிடக்கும். காற்று எந்த அளவுக்கு நிரம்பி கிடக்கிறதோ அந்த அளவுக்கு அங்கே நீரும் இருக்கும். சமமாக இருக்கக்கூடியதுதான் பஞ்சபூதங்கள். அந்த பஞ்சபூதங்களினாலே நமக்கு கிடைப்பது என்ன? இருக்க இடம், சுவாசிக்க காற்று, உண்ண உணவு, குடிக்க நீர், ஆரோக்கியமான வாழ்க்கை. இவைகளை நாம் புரிந்து கொண்டு இயற்கையினுடைய தத்துவத்தை அறிந்து கொண்டு நாம் வாழ முயற்சித்தால் நம் வாழ்க்கையில் தீதெது நன்மை எது என்று பகுத்து அதை உணர்ந்து நாம் வழிநடந்தால் நம் வாழ்க்கையிலே தடையேதும் இல்லை. பஞ்சபூதங்களே நம்மை ஆட்டி வைப்பது. அதுபோலத்தான் பஞ்ச பட்சிகள் நமக்கு சகுனத்தை சொல்லுகிறது. பஞ்சம் என்றால் 5 என்று. இந்த 5ஆம் எண் என்பதும் ஜோதிடத்திலே வலுப்பெற்றது. எல்லா கிரகங்களோடும் இணைந்து ஒன்றாக இருக்கக்கூடிய எண்ணாக 5 இருக்கிறது. ஆகவே 5ஐ சொன்னார்கள். 5லே ஒன்றை பெற்றான் 5லே ஒன்றை தாவி என்று அனுமனுக்காக புகழப்பட்ட ஒரு பாட்டு. ஆகவே நமக்கு தேவை எது என்பதை உணர்வதற்கு பஞ்சபூதங்களினுடைய இயக்கம் முக்கியம். பஞ்சபூதங்களுடைய இயக்கத்திலே தான் எல்லாம் இருக்கிறது என்று நாம் பேசினாலும் அந்த பஞ்சபூதங்களுக்குரிய ஒரு வேண்டுதல், பஞ்சபூதங்களை நாம் பிரார்த்தனை செய்தல், பஞ்சபூதங்களுக்கு உண்டான மதிப்பை தருதல், இவையெல்லாம் இந்த பூமியிலே இருக்கிறதா என்றால் இல்லை. நீரை உதாசீனப்படுத்துகிறான், நீரை கலங்கப்படுத்துகிறான், குடிநீரிலே மற்றவற்றை கலந்து அலங்கோலப்படுத்துகிறான். நெருப்பு தேவையற்ற இடத்திலே பற்ற வைத்துவிட்டு வேடிக்கை பார்க்கிறான். அதே போலத்தான் காற்று, காலம் தவறி வீசுகின்ற காற்றும் நமக்கு பயன்பெறாது. தென்றலாக இருந்தால் வசந்தம், அதுவே புயலாக இருந்தால் ஆபத்து. ஆகாயம் நமக்கு பகல் இரவு என்று மாறி மாறி பொழுதை காட்டக்கூடியது. இந்த 2 வேளைகளிலும் எதை செய்ய வேண்டுமோ பகலிலே செய்ய வேண்டியதை பகல், இரவிலே செய்ய வேண்டியதை இரவில் செய்து அந்த பஞ்சபூதங்களோடு இணைந்து வாழ்கின்ற பொழுது மனிதன் ஆரோக்கியமாக இருப்பான். அவன் சந்தோஷமாக வாழ்க்கையை ஓட்டுவான். ஆகவே பஞ்சபூதங்களுக்கு நாம் முக்கியத்துவம் அளித்து பஞ்சபூதங்களுக்கு மரியாதை தந்து பஞ்சபூதங்களை நினைத்து பூஜித்து இந்த பிரபஞ்சத்திலே உள்ளவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டுதல் செய்வோமா? எல்லாம் இன்பமயம், எப்பொழுதும் இன்பமயம்.